மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் நான் வந்துட்டு இந்த சந்தைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைப்ரைட்டரு, உங்களுக்கு ஏசி வேணும்னா ஏசி, டிவி வேணும்னா டிவி, பித்தளை பொருள், பிளாஸ்டிக் சேரு, கண்ணாடி பாத்திரங்கள், இந்த மாதிரி ரேக்கு, டேபிளு, ஷூவு, எக்கச்சக்கமான ஐட்டங்கள்ங்க. ஏ டு இசட், எலக்ட்ரானிக் ஐட்டமில் இருந்து ஃபர்னிச்சர் ஐட்டமில் இருந்து எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு இங்கே ட்ரை சைக்கிளில் பார்த்தாலே தெரியும். ஒரு டீ ஸ்டாலுக்கு போடுற மாதிரியான 2 ரேக் ஏற்றிட்டு இருக்காங்க. பெயிண்ட் இருக்குங்க. 20 ரூபா பொருள்னு சொல்லிட்டு சோப்புலேருந்து ஷாம்புலேருந்து ரிமோட் கண்ட்ரோலில் இருந்து எல்லாமே இருக்குது. எனக்கு எக்ஸைட்மெண்ட்டில் நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரிலங்க. இதில் எது எடுத்தாலும் 10 ரூபா தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுதாங்க. நம்ம செல்ஃபோனுக்கு பின்னாடி வைப்போம்ல கவர், சேஃப்டி கவர், அதுதாங்க இது. ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் இருக்குது, நார்மல் ஃபேன் இருக்குது, பெடஸ்டல் ஃபேன் இருக்குது. இது எல்லாமே 100 ரூபா, 50 ரூபா, 200 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் கிடைக்குமா அப்படின்னும் போது செம ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்க இரும்பு பெட்டி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை எந்த இடத்துலையும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு லைவெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரு. எங்கள் அக்கா பையனோட நான் போயிருந்தேன் ஷாப்பிங்கு. அவெல்லாம் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். நான்லாம் இப்படி ஒரு கடை எங்கடா மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ இடங்களுக்கு நான் ஷாப்பிங் போயிருக்கேன். ஆனால் இங்கே வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் வேறு எங்கேயுமே கிடைச்சது இல்லைங்க. இதெல்லாம் கைவினை பொருட்கள்ங்க. ரொம்ப கம்மி விலை, 40 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா வாளி, அந்த காலத்து கூஜா, அந்த காலத்தில் பயன்படுத்தின எல்லா ஐட்டங்களுமே இருக்குது. கிராமஃபோன்லேருந்து எல்லாமே இருக்குங்க. எல்லாமே பித்தளை பாத்திரம் தான். அங்கே பார்த்தீங்களா ஒரு பிரியாணி சட்டியை தூக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா. அந்த காலத்து பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வாங்க. இந்த அண்ணா கையில் இருக்கிறது பார்த்தீங்களா சங்கு. 2 சங்குமே இருக்குது. வளம்புரி சங்கு 2 சங்குமே அவங்கக்கிட்ட இருக்குது. எனக்கு வீடியோ எடுக்கிறத விட இந்த இடங்களை பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சரி நம்ம மக்களுக்கு இதை போய் காமிச்சிருவோம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். எல்லா பித்தளை ஐட்டமே இருக்குங்க. பித்தளை மட்டும் இல்லை, காப்பர் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்களா அந்த தண்ணியெலாம் ஊற்றி வைப்பாங்களா ராஜா காலத்தில், அந்த மாதிரி தான் இருக்குது. செம்பில் இருந்து, பானையிலேருந்து, குடத்துலேருந்து, விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இது தாங்க நம்மளோட மதுரை சந்தை. மதுரை சிம்மக்கல் ஞாயிற்றுக்கிழமை சந்தைங்க. பல்லாவரம் சந்தை எப்படி சென்னையில் ஃபேமஸோ அதே மாதிரி நம்ம மதுரையில் இப்படி ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் டிவிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே பித்தளை ஐட்டங்கள் தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கிற விதமாக இருக்குது. இந்த டைப்ரைட்டிங் மெஷின்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த காலத்தில் இருக்கிற அப்படியே நம்ம பொக்கிஷமாக நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஐட்டங்கள். நான் தூரத்தில் ஒரு யானை, காளை மாடு அதெல்லாம் சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அந்த அண்ணாவே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு 1,00,000 மக்கள் திருவிழா மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் இருப்பாங்களாம். மதுரையில் இத்தனை வருஷமாக இருக்கேன், பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊஞ்சலுங்க. கிராமஃபோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வாவ்! இது எங்கள் அக்கா பையன் ஆட்டி வேற விட்டுட்ருக்கான். எனக்கு ரொம்ப இது என்னன்னே தெரில. எல்லாமே கலைநயமிக்க அந்த மாதிரியான ப்ராடக்டாக இருந்துச்சு. ஸோ பிபியிலேருந்து அந்த எம்ஜிஆர், சிவாஜி, அந்த லெஜண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஒரு பாட்டில் கூட அந்த பிபி ஊதுற மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது கமல், ரஜினி அவங்க கூட இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான திங்ஸுமே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டங்கள். இந்த பல்லாங்குழி உடன்லேயே இருந்துச்சு. கப்பல்லலாம் கொண்டு போவாங்கள்ல, எண்ணெயெல்லாம் ஊற்றி கொண்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி கேன்லாம் இருக்குது. ஃபேன்லாம் 200 ரூபாலேருந்து இருக்குன்னு சொன்னாங்க.
இந்த மாதிரி பெரிய ஃபேன் வேணுனாலும் இருக்குது, சின்னது வேணுனாலும் இருக்குங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வாரமும் போயே தீருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நேற்றும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 கடைகள். இன்றைக்கி இந்த வீடியோலையும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 40-45 கடைகள். அடுத்த ஒரு வீடியோலையும் அவ்வளோதாங்க என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் அடுத்த வாரமும் போகணுங்க, கண்டிப்பாக போகணும். ஏசிங்க, ஏசி, ஏர் கூலரு, வாஷிங் மிஷினு, இது எல்லாமே இருக்குது. மிஷினு, ஏசி, ஏர் கூலரு, ஃப்ரிட்ஜு, பீரோ, இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. சுடிதார்லாம் எது எடுத்தாலும் 50 ரூபான்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் வந்து பனியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. அதுக்கப்புறம் இந்த பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா மட்டும்தான். ஹேண்ட் பேக்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் வந்துட்டு இருக்குது, 100 ரூபா ஸ்கூல் பேக்கு, அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. குட்டீஸ்க்கு இந்த கிச்சன் செட்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்களா, அந்த ஐட்டம் இருக்குது. 40 ரூபா, 30 ரூபா, அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் காயின்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, 10 பைசா, 5 பைசா, 25 பைசா, 4 8 அப்படிலாம் இருக்கும்ல, அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைலு வெறும் 30 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, அந்த ரேஞ்சுக்கு தான் ஃபைலுமே வந்து வச்சுருக்காங்க. 10 ரூபாய்க்கு கூட இவங்கக்கிட்ட ஃபைல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த மாப் போடுறது வந்து பாருங்களேன், இந்த மாப் போடுறதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒட்டரை அடிக்கிறதுக்கு, வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிக்கும் வந்து கொடுத்துருவாங்க. அந்த அக்கா கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டிக்கும் இருக்குது, அந்த மாப் போடுறதும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளோர் மேட்லாம் நிறையா இருந்துச்சுங்க. வீட்டை டெக்கரேட் பண்ணுற மாதிரியான ஃப்ளோர் மேட்லாம் இருக்குது. டங்க் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரே இடத்துல இவ்வளோ பேர். இதில் வந்து நான் வேறு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பார்த்தாங்க, என்னடா அது இந்த ப்ளஸ் எல்லாம் வச்சுட்டே தூக்கிட்டு இருக்குன்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசுங்க, பழசும் இருக்குது புதுசும் இருக்குங்க. இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. அதுதான் என்னோட விஷயமே. இதை பார்த்துட்டு ஒருத்தரோ 2 பேரோ போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவே எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான். இந்த கிரிக்கெட்டில் போடுற அந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த ஃபேனில் இருக்க ரெக்கை, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது பாம்பு இல்லைங்க, நம்மளுடைய பித்தளையில் செஞ்சுருக்க ஒரு அழகு பொருள் அது. அப்புறம் பைக்கு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எங்கள் அக்கா பையனை நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இதெல்லாம் 100 ரூபாடா, இந்த சாமி படம்லாம் வந்துட்டு 50 ரூபா தான். நாங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்து பாருங்கள். இந்த கூடையில் இருக்க விளையாட்டு ஜாமான் வந்து எடுத்தாலும் 10 ரூபா, 20 ரூபா சொன்னாங்க. இந்த காரோட விலை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்க. எவ்வளோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, கண்டிப்பாக இதோட விலை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, சொல்கிறேன். பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க இவ்வளோ கம்மியான ரேட்டு அப்படின்ற மாதிரி. இந்த துப்பாக்கிலாம் வந்து பார்த்திங்களா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த குட்டீஸ்லாம் வந்துட்டு அந்த டப்பாவில் இருக்கிறத எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குங்க. எல்லாமே விளையாட்டு ஜாமான், எல்லாமே புதுசு தான், ஒரு சிலர் தான் பழசு. அந்த ஃபுட்பாலோட ரேட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேங்க. இந்த கடைக்கு 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே கூட இந்த வெளிநாட்டு பவுடர் கூட வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்லாம் கொடுப்போம்ல, அந்த மாதிரியான ஸ்டாச்சு. இதோட ரேட்டு நான் வந்து சொல்லவா, 30 ரூபா. அதிசயமாக இருக்கா. அப்போ இந்த கடையில் வந்துட்டு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு ஹோல் செட்டே வந்துட்டு இருக்குது. மேரேஜுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், பர்த்டேக்கு கொடுக்கலாம். ஒரு பெரிய பவுலு, சின்ன பவுலு, ஃபோட்டோ ஃப்ரேமு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு காம்போ வேணும்னா காம்போ வாங்கிக்கலாம், சிங்கிள் வேணும்னா சிங்கிள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் வந்துட்டு 100 ரூபா தான். நமக்கு அந்த ரிமோட்டுமே வந்து கொடுத்துருவாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நிறையா இருக்குங்க. வால் கிளாக் நிறையா இருக்குது உங்ககிட்ட. அந்த பார்த்தீங்களா, 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா, அந்த மாதிரி தான் இருக்குது வால் கிளாக் எல்லாமே. செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஐட்டங்களாக இருக்குது. நீங்களும் மதுரையில் இருந்தீங்கனாலோ இல்லாட்டி மதுரைக்கு வந்திருந்தீங்கனாலோ இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சந்தையை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே நிறையா கூட்டம் வந்துட்டு இருக்கும். மற்ற நாளில் ஒரு சில கடைகள் மட்டும்தாங்க இருக்கும். பட் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல பயங்கர க்ரௌடு இருக்கும். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஒரு தாத்தாவை நான் காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இந்த தாத்தா கிட்ட கண்டிப்பாக வாங்குங்க. ரேக்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அதிகமான காசு இருக்குமோ அப்படி சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இந்த உடன் ரேக்லாம், இந்த ஸ்டடி டேபிள், சப்பாத்தி கட்டை, பூரி கட்டை, தேய்க்கிறது, அப்புறம் ஆட்டு உரல், அருவாமனை, இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த தாத்தா விலையுமே சொல்லுவார், ஒரு சில விலை. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாட விளக்குன்னு வந்து சொல்லுவாங்கள்ல, விளக்கு வந்து வைப்போம்ல, விளக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சுப்போம்ல, இதோட விலை 40 ரூபா. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, வெறும் 40 ரூபா அந்த அக்கா கையில் வச்சுருக்கிறது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த தாத்தாவோட உழைப்புக்கு இந்த தாத்தா வந்து இவ்வளோ கம்மியாகவும் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த உழைப்புக்காகவே நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது. ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த தாத்தா கிட்ட 2 விலை கேட்டிருக்கேன், நீங்களே கேட்டு பாருங்கள். அருவாமனை வந்துட்டு 120 ரூபா. எவ்வளோ தாத்தா அந்த தேங்காய் துருவுறது வந்துட்டு ஒரு ரேட்டு வந்து சொல்கிறாங்க. கேட்டு தேங்காய் துருவுறது 50 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணுறாரு அவர். அது எந்த ஒரு மனசுல எனக்கு வந்து தெரில. இவ்வளோ உழைக்கிறவங்க இவ்வளோ கம்மியாகவும் தராங்கன்னும் போது கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கணும் உங்ககிட்ட. இந்த ட்ராக்கு, டிஷர்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 120, 160. இந்த இரும்பு கடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடல்லே வந்து சொல்லலாம். ஸ்க்ரூ டிரைவர்லேருந்து மம்பட்டிக்கு தேவையான ஐட்டம்ல இருந்து சங்கிலியிலேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்குங்க. ஸ்பேனரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒளி, அதுக்கப்புறம் வந்துட்டு கடப்பாரை, அதுக்கப்புறம் தோசை சட்டி, அப்புறம் வடை சட்டி, நிறைய ஐட்டங்கள் இருக்குது. சிலது பேரே தெரில, எனக்கு தெரிஞ்ச பேரை நானாக சொல்லிகிட்டு இருக்கேன். பனியார சட்டி, தோசைக்கல், அப்புறம் வந்துட்டு அடுப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு கடையை வந்து பாருங்களேன், பேட்டா செப்பல்னு வந்து சொன்னாங்க. 150 ரூபா 200 ரூபா தான் பேரே. நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சவுண்ட் நான் வால்யூம் அவங்க சொல்கிறதே வந்து வைக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. கட் ஷூ வேணுன்னா கட் ஷூ, ஸ்கூல் ஷூ வேணுன்னா ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு வேணுன்னா ஆஃபீஸ்க்கு, ப்ரொஃபஷனலுக்கு வேணுன்னா ப்ரொஃபஷனலுக்கு, இந்த மாதிரி வந்துட்டு வச்சுருக்காங்க. பேரே அந்த பேட்டான்னு எழுதியிருக்காங்க வந்து பாருங்களேன். நான் வாங்குறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்துட்டு வேணாம், இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த கார் தான் வேணும். போன வீடியோவில் ஒரு கார் போட்டிருந்தேன் இல்லைங்க, அந்த ரோபோட் காரு, ரிமோட் காரு, அதுதான் வேணும். அதே மாதிரி இந்த கடையில் வந்துட்டு நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வந்துட்டு இருக்கு. டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள், ப்ளூடூத்து, ஏர்பேட்ஸு, இந்த மாதிரி இருக்குங்க. இந்த பேக்கரிக்கெலாம் வைப்போம் இல்லைங்க, அந்த பேக்கரிக்குன்னு இல்லை, நகை கடைக்கெலாம் வந்து வைப்போம்ல, ரேக்கு, அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீரோ அவங்க வாங்கி ட்ரை சைக்கிள் ஏற்றிட்டு பார்த்தீங்களா. அப்புறம் ரோலிங் சேர் இருக்குது. இது வந்து என்னன்னு தெரியுதா, கம்ப்யூட்டர், டைப்ரைட்டர். சாரிங்க, கம்ப்யூட்டர் டைப்ரைட்டர், கம்ப்யூட்டரும் இருக்குங்க. கம்ப்யூட்டர் இல்லையே தான் நினச்சிடாதீங்க, கூட்டத்தை பார்த்துக்கோங்க. அண்டாலேருந்து குண்டாலேருந்து எல்லாமே இருக்குங்க. சென்ட்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. அந்த கத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு பித்தளை பொருள், சில்வர் பொருள், அதுக்கப்புறம் பிளாஸ்க்கு, அந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே இருக்குது. இந்த கடை தாங்க, எது எடுத்தாலும் 20 ரூபா. 30 ஷாம்பு 20 ரூபா, சோப் ஆயில் 20 ரூபா. அதுக்கப்புறம் இதில் இருக்க பிராண்டட் சோப் இருக்குது, பிஸ்கெட் பேக்கெட் இருக்குது, அப்புறம் பாத்திரம் கழுவுறது இருக்குது. எது எடுத்தாலும் 20 ரூபா தான். எனக்குலாம் செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த மெடிமிக்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க, டப்பா நிறையா போட்டு வச்சுருக்காங்க. அது 150 ரூபான்றாங்க. அவ்வளோ பேருக்கு 150 ரூபான்றாங்க. 150 ரூபா, 120 ரூபா, அந்த மாதிரி ரேட்டு வந்து சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல, விளையாட்டு ஜாமான்லாம் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பயங்கர ஜாலியாகிடுவாங்கன்னு சொன்னேன்ல, அதாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக விளையாட்டு ஜாமான். கிச்சன் செட்லாம் வந்து பார்த்திங்களா எல்லாமே 2 வரா மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்குது. இந்த கடையில் மேக்ஸிமம் என்னால் எது கவர் பண்ண முடிஞ்சிருக்கோ அந்த கடைகளில் தான் கவர் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 3 வீடியோ நான் சூனாக அப்லோட் பண்ணுறேன். எக்கச்சக்கமான ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வந்தீங்கன்னா வாங்குங்க. இவர் வந்துட்டு பஜாரில் கடையும் வந்து வச்சுருக்காரு போல். ஸோ அதனால் எல்லாமே இவர்கிட்ட பிராண்டடாக தான் இருக்குது. ஆனால் கம்மி ப்ரைஸு, 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா. அதுக்கப்புறம் கேபிள்லாம் நிறையா வந்து வச்சுருப்பாங்க. அவர் வந்து வாரண்டியுமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க.
ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் வந்துட்டு இருக்குங்க. இந்த பென் ட்ரைவு, அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டெலாம் வந்து போட்டுக்கோங்க பாட்டு கேட்குறதுக்கு. ஸோ ட்ராவலுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டால்கம் பவுடர், சென்ட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அமரன்லலாம் அமரன் படத்துலலாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஆர்மியில் இருக்க மாதிரி வச்சுருப்பாங்கல்ல கார், அதெல்லாம் இருக்குது. டால்கம் பவுடர் வந்து சொன்னேன்ல, அதுதாங்க 50 ரூபாயாங்க. எனக்குலாம் வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா அது வெளிநாட்டு ஐட்டங்கள்லாம் 50 ரூபா 100 ரூபான்னு கொடுக்குறாங்களேன்னு. நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. அப்புறம் நான் வந்து எங்கள் தாத்தா கடையில் ஒரு வாட்ச் வந்து வாங்கினேன். எங்கள் சொனாட்டா, டைட்டன் இந்த மாதிரியான கம்பெனியில் இருக்க பிராண்டட் வாட்ச்லாம் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த தாத்தா கிட்ட ஒரு வாட்ச் நான் வந்து எடுத்தேங்க. 150 ரூபா எனக்கு தான். என்னோட வீடியோவில் இனிமேல் மேக்ஸிமம் நான் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் கை காமிச்சேன்னா ஒரு வாட்ச் நான் கட்டியிருப்பேன். 150 ரூபா இந்த வாட்ச்சு. எனக்கு வந்து இந்த வாய்ஸ் கட்டுற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. இந்த 2 அண்ணாக்கிட்டையுமே நிறைய வாட்சஸ் வந்துட்டு இருக்கு. சில்வரு, கோல்டனு, லெதரு, அதுக்கப்புறம் பிளாக்கு, இந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு டேட்டோட வருது வேணும்னா டேட்டோட வாங்கிக்கலாம். டைமோட இருக்கு. 2 வாட்சு, அதாவது ஒரே வாட்சில் இருக்க மாதிரி 2 மணி வந்து வரும்ல, அது இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொனாட்டா டைட்டன் கம்பெனியோட பிராண்டு இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்காகவும் சரி அவங்களுக்காகவும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 வீடியோ சூனாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பார்ப்போம்.